இந்த நாள்ல ஒரு முக்கியமான காரியத்தை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். என்ன ஆண்டவர் விரும்புகிறார்? ஒரு சமயம் ஒரு வாலிபன் என்னை சந்தித்த போது கேட்டான், நான் பாவத்தை விட்டு மனம் திரும்பிட்டேன். ஒரு காலத்துல நிறைய பாவம்லாம் செய்துட்டேன். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், மன்னிச்சுட்டாரு. அந்த சந்தோஷம் எல்லாம் வந்துட்டு நான் ரட்சிக்கப்பட்டு சில வருஷம் ஆயிட்டு. ஆனா இப்போ நம்ம ஜெபிக்க போனா, நான் ஜெபம் பண்ண போனா என் மனசுல யாரோ பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? நீ இப்படி எல்லாம் பாவம் செஞ்சல, முன்னால 5 வருஷத்துக்கு முன்னால இப்படி எல்லாம் பாவம் செய்தல, அப்படிலாம் நடந்தல. ஆமா, உண்மைதான் செஞ்சேன். பிறகு பெரிய பரிசுத்தவான் மாதிரி ஜெபம் பண்றேன். நீ ஜெபம் பண்ண கேட்கப்படுமா? நீ இந்த பாவலை செய்தவன் தானே? நீ பழைய பாவம், நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக செய்த அந்த பாவம் ஞாபகப்படுத்தி யாரோ என்னை குற்றப்படுத்துறாங்க. என் மனசாட்சி வாதிக்கிறா, ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல, கஷ்டப்படுகிறேன் என்பதாய் சொன்னான். அதுக்கு என்ன காரணம்? உங்களுக்கு என்ன போராட்டம் இருக்குதா? நிறைய பேருக்கு என்ன போராட்டம். ஏன்னா சத்துருவாகிய சாத்தான் சந்தேகத்தை உண்டாக்கி, உங்களுடைய ரட்சிப்பை சந்தேகப்படுத்தி, உங்களுடைய சமாதானத்தை கெடுத்து, குற்ற மனசாட்சியை உண்டாக்கி, உங்களுடைய ஆவிக்குரிய